இருக்கு. இதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ல எல்லாரும் கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம குழுவுக்காக, அதாவது பிச்சமுத்து அண்ட் பாலாசார் டீமுக்காக ஒரு மெகா சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இருக்கு. இது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கு. மெகா சங்கமம் அப்படின்னு சொல்லி புதுமையான ஒரு ட்ரைனிங் இருக்கு. இதுல பிச்சமுத்து சார் அண்ட் பாலா சார் டீம் மட்டும் கலந்துக்கலாம். ஊட்டியில அரேஞ்ச் பண்ணியிருக்கு. 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. டைம் வந்து நம்ம பின்னாடி அறிவிக்கப்படும். அடுத்தது மெகா சங்கமம் சென்னை. இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை. இதுவும் பாத்தீங்கன்னா ஒன்லி பிச்சமுத்து அண்ட் பாலாசார் டீமுக்கு மட்டும் இந்த மெகா சங்கமம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டைம் வந்து மார்னிங் 11 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். டைம் வந்து நம்ம பின்னாடி அறிவிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு பயிற்சியை பார்த்துட்டு நம்ம அடுத்த செஷனுக்காக நம்ம பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பயிற்சி. ஒவ்வொருத்தரும் நம்ம அருமையான ஒரு எம்எஸ்டி டீம்ல இருக்கோம். கமிட்மெண்டோட வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சக்சஸ் அபரிவிதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பெனி சைடுல நமக்கு 100% சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப கம்பெனி சைடுல 100% சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம 100% எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் அருமையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். கமிட்மெண்டோட யார் ஒருத்தர் வேலை பார்க்கிறாரோ அவரோட குழு நல்லா பல்கி பெருகும். நானும் பேருக்கு ஐடி போட்டிருக்கேன், சும்மா ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், அவங்கவுங்க 2 லைனை எடுத்து ஓட்டிக்கிட்டோம், எப்படியும் வாய்ப்பை கொடுத்துட்டோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஓடுவாங்க. அவங்க கொடுக்குற இன்கம் நமக்கு எந்த அளவுக்கு உபயோகம் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு டீமோடு சேர்ந்து கமிட்மெண்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்ப ஒரு சிக்னல்ல நிக்கிறோம், நிறைய பேர் அப்படியே போறாங்க வராங்க. அவங்கள கூப்பிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணுமா, சூப்பரான ஒரு சொகுசான கார்ல நீங்க போகணுமா, உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா வேணும் அப்படிம்பாங்க. ஓகே சரிப்பா வேணும் தானே, நான் சொல்றதை செய்யறியா? சொல்லுங்க கண்டிப்பா செய்யறேன். இன்னைக்கு இரவு 7 மணிக்கு ஒரு பயிற்சி இருக்கு, அது எம்எஸ்டி குழுவுல கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில கலந்துக்கு 8:30க்கு அருமையான ஒரு பயிற்சி, இதுல கலந்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உன்னோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் உடனே ஐயோ ஜூமாப்பா அதெல்லாம் எனக்கு வேணாங்க, நீங்க 100 கிலோ வெயிட் மூட்டையை தூக்கி வைக்கிறீங்களா, நான் அழகா தூக்கிட்டு போய் 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கூட வைக்கிறேன், ஆனா இந்த ஜூமாப்பு இந்த மீட்டிங்கு ட்ரைனிங் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓடக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி இல்ல, கமிட்மெண்டோட வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் நடக்கும். அதாவது we are not going to tell you what you think, you want to care. நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து காதுக்கு இனிமையா இருக்கும். ரமேஷ் சார் எப்பயுமே சூப்பரா பண்ணுவாரு, எப்பயுமே காதுக்கு இனிமையா சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை, பட் கசப்பா தான் இருக்கும். அப்படிங்கல நம்ம என்ன செஞ்சா அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம குழுவுல இருக்கிறவங்களுக்கு வெற்றிக்கு நம்ம எப்பயுமே உறுதுணையா இருக்கணும். சிஸ்டத்தை ஃபாலோ த சிஸ்டம். யார் ஒருத்தர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்களோ அவங்க கண்டிப்பா சக்சஸ் அடையலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த குதிரை இருக்குல்ல, குதிரை தண்ணி காட்டணும். குதிரைக்கு தண்ணி காட்டணும் அப்படின்னா தொட்டியில தண்ணி வச்சாச்சு, அதுக்கு தேவையான
தவிடு தீவனம் புண்ணாக்கு எல்லாம் வச்சாச்சு. குதிரையை தரத்தை இழுத்துட்டு போறோம், வரல. தண்ணி குடிக்க இழுத்துட்டு போறோம், வரல. தரன்னு இழுத்துட்டு போயிட்டு தொட்டிக்கிட்ட எல்லாம் தொட்டியில இவ்வளோ இது இருக்கு, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் தொட்டியில போட்டாச்சு. அப்படி வாசத்தை பாக்குது, ஆனா குடிக்கல. என்னென்னமோ பண்ணிட்டோம், குடிக்க மாட்டேங்குது. நம்ம அதுக்கு தாகத்தை கூட ஏற்படுத்தியாச்சு, பட் குடிக்கல. ஆனா அந்த தண்ணிய நம்ம என்னதான் மல்லு கட்டி இழுத்துட்டு போனாலும் அந்த தண்ணியை குடிக்க வேண்டியது யாருங்க? குதிரை தானே குடிக்கணும். குதிரைக்காக நம்ம குடிக்க முடியாதுல்ல. அந்த தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா தண்ணிய குடிக்கிறது குதிரை தான் குடிக்கணும். அதே போலதான் இங்கேயும் கமிட்மெண்ட் நம்ம கிட்டயும் இருக்கு. நான் சொல்றது இப்போவும் சொல்றேன், உங்களுக்கு இனிப்பா இருக்காது. பட் நான் சொல்றத செஞ்சா இங்க ஒரு அருமையான அற்புதமான விஷயம் இருக்கு, அது சர்வ நிச்சயம் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும். ஓகே, we are going to share with you wait it will take. அதாவது ஒன்னு அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுனா அடைய முடியும்? முதல்ல நான் இந்த வாய்ப்பிற்காக நாம எல்லா வேலையும் விட்டுட்டு இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எலிசன் மிஸ் வியாபாரத்தை எடுத்துட்டோம். பார்ட் டைம்ல ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் இதுல கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா வாரத்துல 10ல இருந்து 14 மணி நேரம், மாசத்துல 12ல இருந்து 24 மாதங்கள் இதுக்காக கொடுங்க. ஒரு சில பேர் நினைக்கலாம், ஐயோ 2 வருஷமா? கொஞ்சம் திரும்பி பாருங்க, எத்தனை 2 வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கோம். 100% என்னால சொல்ல முடியும். இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்துல எம்எஸ்டி குழுவுல இருக்கும். இங்க சொல்லக்கூடிய விஷயத்த சிஸ்டமேட்டிக்கா, சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபாலோ த மீட்டிங் ட்ரைனிங் இதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்க வாழ்க்கை மாறி இருக்கும். நம்ம மீட்டிங் ட்ரெயின்ல பிளக்கிங் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஹைவேல நின்றுகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் இனிமே பிரேக்கே கிடையாது, ஏன்னா ரோடு அவ்வளவு அருமையா வடிவமைச்சாச்சு. எம்எஸ்டிங்கிற ஹைவேல பிரேக் இல்ல, கிளர்ச்சை முதிச்சு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக் ஆக்சிலேட்டர், ஒன்லி ஆக்சிலேட்டர், பிரேக்கு கிளர்ச்சி எதுவுமே தேவையில்லை, ஒன்லி ஆக்சிலேட்டர். அது பாட்டுக்கு சக்சஸ் ஹைவேல போய்கிட்டே இருக்கும். ஆனா 2 வருஷம் கொடுக்கணுமா அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள போடாதீங்க. இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கை மாறல. இப்ப எலிசர் மிஸ் எடுத்திருக்கோம். நம்ம வயது எவ்வளவோ நல்லா நினைச்சு பாருங்க. வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு இல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும். 2 நபரை அறிமுகப்படுத்தினா 16,700 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், டைரக்ட் செல்லிங்கா இருக்கட்டும், நீங்க வேலை பார்க்கிற வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலயா கூட இருக்கலாம். 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தா 16,700 ஒரே நாள்ல கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 18 மாசத்துல 40 கோடி ரூபாய் அப்படிங்கிறது கம்பெனியில எடுத்து வச்சுட்டாங்க. பயன்படுத்த வேண்டியது நம்ம தான். அதை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் இங்க இருக்கு. ஓகே, அடுத்து இந்த பிசினஸ்க்காக ஒரு சில ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த வியாபாரத்துல எந்தவித முதலீடும் கிடையாது. சின்ன சின்ன செலவு பண்ணணும். எங்கேயாவது ஃபீல்டுக்கு போறோம், ஃபீல்டுக்கு போகும்போது நம்ம ஆக்டிவ் லைன்ல அழைச்சிட்டு போறோம். உங்களுக்கு டீ காஃபி லஞ்ச் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். போன் பேசுறோம் அப்படின்னா போனும் டேட்டா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன், ஜூம் மீட்டிங் எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஆன்லைன் மீட்டிங் பண்ணி கொடுக்குறோம். அப்ப
டேட்டா ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சார் எட்டரை மீட்டிங் வரல? சார் 1.5 ஜிபி போட்டிருந்தேன் சார், பிள்ளைங்க எடுத்து நோண்டிருச்சு, பையன் தீர்த்துட்டான். நான் சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன் சார், ஃபேஸ்புக், யூடியூப்னு போனேன், கடைசியில 1.5 ஜிபி தீர்ந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற டேட்டா ரொம்ப முக்கியம். அன்லிமிட்டெட் போடுங்க. அல்லது 1.5 ஜிபி 2 ஜிபி போட்டிருக்கீங்களா, ஒரு 100 ரூபாய்க்கு 5 ஜிபி இந்த மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா போட்டு வைங்க. அந்த 1.5 ஜிபி 2 ஜிபி தீர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 ஜிபில இருந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஃபீல்டுக்கு போறோம், கஸ்டமரை பார்க்குறோம், டீ காஃபி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செலவுகள் நம்ம செய்யணும். ஆக்டிவ் லைனோட ஃபீல்டுக்கு போறோம் அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள் செய்யணும். இதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரா பிசினஸ் பண்ண முடியும். பிளானை பார்த்துட்டீங்க, ப்ராடக்ட்டை பார்த்துட்டீங்க, சிங்கிள் ப்ராடக்ட் அருமையா எக்ஸைட்மெண்ட் ஆயிருப்பீங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா இந்த ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவு விஷயமா, ஏபி கொடுத்தா இவ்வளவு விஷயம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு ஃபீல்டுக்கு போவீங்க. ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசும்போது அப்பதான் உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் வரும். நிறைய பேர் கேட்கறது, நீங்களுமா உங்களுக்கு கூட இந்த வேலையா, நீங்க படிச்ச படிப்பு என்ன, இதை எடுத்துட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மள நக்கல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் இருப்பாங்க. உங்களை ஃபீல்டுல பார்க்கும்போது நெகட்டிவ் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. நம்ம அப்ளைனோட சேர்ந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிறைய பேர் வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பை நம்ம போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட வேலை. அடுத்து அதே போல ஃபீல்டுல பார்க்கும்போது நிறைய நபர்கள் எஸ் சொல்லுவாங்க, நோ சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பேர் கமிட்மெண்டோட வேலை பார்க்கற ரெடியா இருப்பாங்க. ஒரு சில பேர் நெகட்டிவ் சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரா இருந்தாலும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட வேலை ஜூம் அப் இமீடியட்டா ஏத்தி கொடுக்கணும். எம்எஸ்டியோட நேம் போட்டு அவங்க பேரை போட்டு கொடுக்கணும். பவர் மார்னிங் மீட்டிங்குள்ள பிளக்கிங் பண்ணணும். பவர் மார்னிங் மீட்டிங் ஈவினிங் 7:02க்கு நம்ம குழுவில் நடக்கிற பயிற்சியில அவங்கள உட்கார வைக்கும் போது கண்டிப்பா சக்சஸ் எல்லாத்துக்கும் வரும். அடுத்தது நீங்க வருவது இங்க புது விதமான வியாபாரமா இருக்கும். ஏன்னா டைரக்ட் செல்லிங் அதுவும் பாத்தீங்கன்னா 2 லக்கு தான். இதுக்கு முன்னாடி நீங்க 6 லக்கு 7 லக்கு 12 லக்கு பார்த்து இங்க 2 லக்கு தான். நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, வேலைக்கு போய் மாங்குன்னு அடுத்தவனுக்காக வேலை செஞ்சு கொடு, சம்பளம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வியாபாரம் பண்ணு, வியாபாரத்துல நீ சக்சஸ் ஆயிடுவ அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கல. பட் இங்க நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம், இந்த பிசினஸ் எடுத்து 100% சூப்பரா பண்றீங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட் இருக்கு. வியாபாரங்கிறது வெளியில 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா இங்க முதலீடு இல்ல, ரிஸ்க் இல்ல. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். நிறைய பேர் வியாபாரம் பண்றவங்க ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 95% மக்கள் ஃபெயிலியர். ஒரு 5 பேர் மட்டும்தான் சக்சஸ் ஆயிருப்பாங்க. அப்ப நம்மளோட வியாபாரம் எலிசபெத் வியாபாரம் இங்க 100 பேர் வராங்கன்னா அப்படியே 100 பேரும் ஜெயிக்கக்கூடிய பிளான்ல இருக்கும். அருமையா இங்க ஒண்ணே ஒண்ணு கத்துக்கணும். நீங்க பிஹெச்டி கூட முடிச்சிருக்கலாம், ஒரு நிறுவனத்துல எம்டியா கூட இருந்திருக்கலாம். நீங்க பெரிய லெவல்ல நிறைய பேத்துக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க எம்டியை விட கம்பெனியில உள்ளவங்களை விட உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்திருக்கலாம். நீங்க சொல்ற ஐடியாவை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். எது வேணுமாலும் இருக்கலாம். பட் இங்க எலிசன் மிஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, எலிசன் மிஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அத நாம கத்துக்கணும். ஒரு பிறந்த குழந்தை எப்படி எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்க நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்துக்கிற தன்மைய வளர்த்துக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்க்காத பிசினஸா, எத்தனை வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், எனக்கு போய் நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க வேண்டாம். ஏன்னா வெளியில வேற இங்க வேற. அப்ப இங்க நம்ம பயிற்சியில கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சக்சஸ் அடைய முடியும்.
பவர் மார்னிங் மீட்டிங், செவ்வாய்க்கிழமை ப்ராடக்ட் ட்ரைனிங், வியாழக்கிழமை கம்பெனியில நடத்தக்கூடிய நம்மளோட ட்ரைனிங், சனிக்கிழமை லீடர்ஸ் எடுக்கக்கூடிய ட்ரைனிங், இது எல்லாத்தையும் கலந்துக்குங்க. அருமையான ஒரு பாசிட்டிவான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயத்துல இருக்கும். ஒரு 18 மாசத்துல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுவதற்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தவிர வேற எந்த இடமும் உங்களுக்கு இல்லை. முதல்ல இந்த கான்செப்டை நம்புங்க. நீங்க சக்சஸ் அடைய முடியும் அப்படிங்கறத நம்புங்க. திஸ் இஸ் ஏ கிரேட் கம்பெனி. அருமையான ஒரு கம்பெனி எலிசனிஸ் கம்பெனி. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி ஸ்பான்சர் பண்ணாவே நமக்கு 500 ரூபாய், பேர் மேட்சுக்கு 500 ரூபாய். எந்த கம்பெனியில அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இங்க சிறுதுளி பெருவெள்ளம் 450ங்கிறது 4500 மாறும், 45,000 மாறும். அப்படியே பாத்தீங்கன்னா 4,50,000 லட்சம். அது எப்படா இப்படி எல்லாம் நடக்கும்? 450 ரூபா கொடுத்தவங்க எப்படி 45,000 கொடுப்பாங்க அப்படிங்கிற கற்பனை உங்களுக்குள்ள வேணாம். இங்க சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சியை கண்டினியூ பண்ணுங்க. லவ் யுவர் ப்ராடக்ட். அருமையான ப்ராடக்ட், சிங்கிள் ப்ராடக்ட், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற இந்த ப்ராடக்டை நேசிங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். நீங்க சுகருக்காக கொடுக்குறீங்க, ஒற்றை தலைவலி இருந்தா சரியாகும், பிரஷரை கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 12 வகையான இன்கிரண்ட். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினாரபஸ், குர்குபிட்டா மசோட்டா, பஞ்சர்வைன், ரெட் பீச் சென்ட்ரல், கிரீன் ஆப்பிள் ஸ்லிம்செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிச் சிபிடேஸ், ஸ்டீவியா ரெப்டியானா, பாசிபலாரா, ஜபட்டிகா, இப்படி 12 பிளிகியா, இப்படி 12 வகையான இன்கிரண்ட், அருமையான ஒரு இன்கிரண்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வியாபாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அத கொஞ்சம் பாருங்க. குடும்பத்துல ஏதாவது நெகட்டிவ் சொல்றாங்க, அவங்ககிட்ட புரிய வைங்க. குடும்பத்தோட உட்காந்து பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து புரிய வைங்க. அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனி பார்த்தோம், அதுல இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த மாஸ்டர் ஆஃப் த ஷோ 10 இங்க இருக்கக்கூடியதை தெளிவான முறையில அவங்களுக்கு புரிய வச்சீங்க அப்படின்னா, இது நிறைய பேர்த்த வழிநடத்த போறோம். நாம புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்க போறோம். இங்க லேர்ன் டு லேர்ன், எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும், எப்படி கத்து கொடுக்கணும் அப்படின்னு கத்துக்கணும், எப்படி கத்து கொடுக்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும். லேர்ன் டு டீச் டு டீச். இத சரியான முறையில எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரம், நம்ம குழுவுல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறோம். அந்த விஷயத்தை இதுவரைக்கும் நமக்கு வாழ்க்கை மாறல. இப்ப நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம தலைமுறையோட வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மள நம்பி வந்திருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கோம்? இந்த புதுவிதமான வியாபாரத்துல நாம கத்துக்க ரெடி ஆகணும், கத்து கொடுக்க ரெடி ஆகணும். ஐயோ நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு எப்படி இன்கம் வந்துடும் அப்படின்னா இன்னைக்கு வரும், பட் ரெகுலரா வருமா அப்படின்னா கண்டிப்பா டீம் காணா போயிடும். அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம லேர்ன் டு டீச் டு டீச் அந்த மனப்பாங்கிலேயே இருக்கணும். ப்ராடக்ட்டை பத்தி கத்துக்கணும், பிளானை பத்தி கத்துக்கணும், ஜிபே எப்படி கம்பெனிக்கு ஜிபே அனுப்பி பின்னு வாங்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும், வேலட்ல எப்படி அமௌண்ட் வித்ரா பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும், வெள்ளிக்கிழமை பேமெண்ட் வித்ரா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும். அடுத்து இத பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து டி, எவரி ஒன் இ, அச்சீவ்ஸ் ஏ, மோர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டீம். ஃபர்ஸ்ட் எழுத்த போட்டீங்கன்னா டீம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் போது லாங் டைம் நம்மளால பயணம் பண்ண முடியும். நம்ம காக்கா குருவிலாம் பார்த்திருப்போம், மரத்துல கிளைக்கு கிளை தாவும். ஆனா அதுவே வெள்ளை கலர்ல அன்னப்பறவை இருக்கு பாருங்க, தொலை தூரம் பயணம் பண்ணும். அப்படியே கண்ட விட்டு கண்ட போகும். அது போறது பாத்தீங்கன்னா அப்படியே வி ஷேப்ல 15க்கு மேற்பட்ட அன்னப்பறவைகள் போகும். வி ஷேப்ல அப்படியே போயிட்டு இருக்கும்.
முன்னாடி வழிநடத்தி போகக்கூடிய பறவைக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஸ்லோவா பின்னாடி வரும். 2வதா போகக்கூடிய பறவை சார்ஜ் எடுத்துக்கும். அது அப்படியே வழி நடக்கும். அது ரொம்ப தூரம் போனதையும் அதுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா 3வதா போறக்கூடிய பறவை சார்ஜ் எடுத்துக்கும். இப்படியே ஒவ்வொரு பறவையா அப்படியே சார்ஜ் எடுத்து மாறி 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 டீம் ஒர்க்கா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இல்லாம தொலை தூரம் போறதுக்கு ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணி கொடு. அந்த மாதிரிதான் நம்மளை நம்பி வந்தவங்களை ஜெயிக்க வைக்கணும். நாமும் ஜெயிக்கணும், நம்மளை நம்பி வந்தவங்களும் ஜெயிக்கணும். வின் வின் பாலிசி. நம்ம லீடர் ஜெயிக்கும் போது நாமும் ஜெயிக்கலாம், நாம ஜெயிக்கும் போது நம்ம லீடரை ஜெயிக்க வைக்கலாம். நான் ஜெயிக்கணும், என் அப்ளைன் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், என் ஆக்டிவ் லைன்ல இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும். இந்த எண்ணத்துல நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் வரும். அதனால நம்ம ஸ்பான்சர் கொடுத்துருக்கோம். டெய்லி மீட்டிங் ட்ரைனிங் வர வைங்க. ஒரு நாளைக்கு 1-2 பிளானை பார்க்க வைங்க. டெய்லி ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துங்க. பவர் மணி மீட்டிங்ல அவ்வளவு நாலேஜ் சொல்லி செல்ஃப் அவர் டீம் நம்ம டீம்ல இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணுங்க. டெய்லி என்ன நடக்குது, ஆக்டிவ் லைனுக்கு கால் பண்ணுங்க, அப்ளைனோட பேசுங்க. ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள அப்ளைனோட கான்டாக்ட்ல இருக்கணும், டீமோட கான்டாக்ட்ல இருக்கணும். டெய்லி செல்ஃப் செக்அப் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்டாவது சேல்ஸ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மனப்பாங்குல வேலை பாருங்க. டெய்லியும் ஒரு நபரையாவது உள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு வேலை பாருங்க. இங்க பாருங்க, ஃப்ரீ ஃபேஸ், அதாவது இந்த பிளானை கேட்டுட்டோம், நல்ல எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோம், ஆக்டிவிட்டியில இறங்கும் போது ஒருத்தட்ட பேசும்போது தான் நமக்கு நெகட்டிவ் போடுறாங்க, அன்ஹாப்பி ஆகுறோம். இப்ப என்ன பண்றோம், நம்ம குழுவுல கொடுக்கக்கூடிய பயிற்சியில அட்டன் பண்றோம், அங்க கொடுக்குற மோட்டிவேஷனை பயன்படுத்தி ட்ரைனிங் பேஸ்ல வர்றோம். அதுக்கப்புறம் ஈல்டு பேஸ், நம்ம இன்கம் பார்க்குறோம். இதுல பாருங்க, BEAUTY, இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே பாருங்க BT. இந்த அருமையான ஒரு எலிசமினஸ் வியாபாரமே BT, அதுவும் MST டீம்ல இருக்கும். அதை விட BT சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. நீங்க தொடர்ந்து இந்த பிசினஸ் பண்ணுங்க, எல்லாராலையும் சக்சஸ் ஆக முடியும். தேங்க்யூ டு ஆல். ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். இப்ப நம்ம அடுத்த செஷனுக்காக நம்ம பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்றோம். சார் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு யாரு ப்ராடக்ட் பிளானு, மினி பிளானு இதெல்லாம் சார் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ லீடர்ஸ். பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்றோம். சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். ஒரு சூப்பரான செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அருமையான செஷன். நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றதுல சின்ன சின்ன விஷயங்கள், ஐடியில் போடுறது, பின் அனுப்புறது, பின் வாங்குறது, பின் எப்படி போடுறது, பிளஸ் ஜிபே பண்றது, இதெல்லாம் உண்மையாலும் சரியான விஷயங்கள். எல்லாருமே கத்துக்கிட்டு எல்லாருமே ஐடி போடணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. டீமை இணைஞ்சு பண்ணோம்னா பியூட்டியா இருக்கலாம் அப்படின்றத சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய லீடர்ஸ் புதுசா வந்திருக்கீங்க. முதல்ல அவங்கள வரவேற்போம். நிறைய லீடர்ஸ் பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு டீம்ல ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கான எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லிட்டு அடுத்து நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா ப்ராடக்ட் ஷேரிங் இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சார் ஷேர் பண்றாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா விசுவலா நீங்க அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ்ல நம்ம எல்லாருமே பிபிடில பண்ணுவோம், பிடிஎஃப்ல பண்ணுவோம். சும்மா நம்ம பேப்பர்ல வச்சிருந்து படிச்சு காமிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்லைடு போட்டே பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க, லீடர்ஸ் எல்லாமே. அதுக்கு நம்ம அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பாலா சாருக்கும் ரமேஷ் சாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். இப்போ இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சார் இன்னைக்கு ப்ராடக்ட் ஷேரிங் வராங்க. வெல்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எலிக்சர் மிக்ஸோட 12 இன்கிரீடியன்ட் சொல்றேன் சார். சார் எலிக்சர் மிக்ஸோட 12 இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, 1 ட்ரிச்சரியா கேட்டிகுவா, சைனா ரெஃபரன்ஸ், 3 குக்கர் பீட்டா முசட்டா, பஞ்சர் வெயில், ரெட் பீஸ் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபி மீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிட்டேசி, ஸ்டீவியா ரெப்டியானா, பாசிப்ளோரா, ஜபடிகவா,
டெலிக்கியா மொத்தம் 12 இன்கிரீடியன்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸான ட்ரிச்சிலியா கேட்டிவா பற்றி நான் சொல்கிறேன் சார். இது பார்த்தீங்கன்னா நமக்கு தென் அமெரிக்காவில் பிரேசில் நாட்டில் இருந்து கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இது. இது நம்ம பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பணத்தை வலுப்படுத்த ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். மூளைகளை ஞாபக சக்தி அதிகரிக்க பயன்படுது. மூளை செயல்பாடு நல்லா மேம்படுத்தி நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உருவாக்குறதுக்கு ரொம்ப பயன்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு வந்து இந்த பரபரப்பான உலகத்துல வந்து நரம்பு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப உதவுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குது சார். இது மட்டும் இல்ல மனசை ஒருங்கிணைச்சு நம்மள வந்து ஒரு நினைவாற்றலை வந்து நல்லா வலுப்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதோட நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உருவாக்கி கொடுக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான ஃபுட் இல்லை, அது இல்லாம வந்து ரொம்ப கரெக்டான உணவு பழக்க வழக்கம் இல்லாம இருக்கிறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதெல்லாம் இது சரி பண்ணி கொடுக்குது சார். ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா மேம்படுத்தி கொடுக்குது. இதயத்தில் உள்ள தசைகளை வலுப்படுத்தி நல்லா இதயத்துக்கு ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. இதனால ரத்த அழுத்தம் குறையுது. நல்லா நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் சீரா செயல்படுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அளவை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது. ஜென்ஸோட இது வந்து நல்லா செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. 2 பேருக்குமே ரொம்ப மலட்டுத்தன்மையை போக்கி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இது இருக்கு சார். இதை பத்தி நான் தெரியப்பட்டேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கிரேட் சார், கிரேட், சூப்பர் சார், சூப்பர். 12 இன்கிரீடியன்ஸ் பிளஸ் ட்ரிச்சிலியா கேட்டிவா பத்தி சூப்பரான ஷேரிங். இன்னைக்கு இமேஜ் பத்தி முதல் முறையா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பே வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கு வந்திருக்கு இமேஜ் பத்தி ஷேர் பண்றதுக்கு. அருமையான முறையில எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாம சூப்பரான முறையில இன்னைக்கு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாலகிருஷ்ணனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். ஒரு புது முயற்சி, ஆனா சூப்பரா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். அடுத்து வந்து நமக்கு இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் ஷேர் பண்றதுக்காக செல்வகுமாரி மேடத்தை இன்வைட் பண்ணுவோம். மினி பிளான். வெல்கம் மேடம். மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஃபர்ஸ்ட் மைக் ஆன் பண்ணிடுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குரூப்ல இணைந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எலிக்சர் மிக்ஸ் பிளானை பத்தி நான் சொல்ல போறோம். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸ் சக்சஸ் டீம். சரி சார். மேடம் இது ப்ராடக்ட் பிளானுக்கு வாங்க. இன்னொரு ஸ்லைட் இருக்கும். பிச்சமுத்து சார் நீங்க பிளான் ஷேர் பண்ணுங்க, மேடம் வாசிப்பாங்க. ஓகே. எடுத்து வச்சிருந்தேன், அதை வரக்கான சார். மேடம் வந்துச்சு பாருங்க, நான் ஷேர் பண்ணி பாருங்க. வெல்கம் டு கிங் ஆஃப் ஹெர்பல் இந்தியன் ப்ராசஸ் growing கம்பெனி, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். எந்த ப்ராப்ளம், அதாவது உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ். அடுத்து சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஸ்டமரா நம்ம ஜாயின் பண்றோம். 6300 ரூபாய் ஒரு பாக்ஸ். செகண்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்கு பிரைஸ் 5000 நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து பேன் கார்டு இமேஜ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ். இது ஒரு நபர் வந்து ஒரு ஐடிக்கு ஒரு நபர் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு பேன் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். சிம்பிள் பிஸ்னஸ் பிளான் பேசிக் பேக்கேஜில் 5000.
போட்டு நம்ம ஜாயின் பண்றோம். முதல்ல நம்ம ஜாயின் பண்ண பிறகு ஏ ஒரு நபர் பி ஒரு நபரை ஜாயின் பண்ண வைக்கிறோம். ஏ நபர் 5000 கொடுத்து ஜாயின் பண்றாங்க. 5000க்கு ஏ நபரை நம்ம ஜாயின் பண்ண வைக்கும்போது ஸ்பான்சரா இன்கமா 500 கிடைக்குது. ஸ்பான்சர் பாக்ஸ் வந்து 6300 வந்து நம்ம கம்பெனி 2026 எண்டு வரைக்கும் நமக்கு இந்த ஒரு பிளானை நமக்கு கொடுத்துருக்காங்க. 1+1 அதுல ஒரு 6300 கிடைக்குது. ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து 1300, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 8100 ரூபாய் ஒரு நபரை நம்ம ஜாயின் பண்ணும்போது. இதே மாதிரி பிங்கிற ஒரு நபரு அவரு நம்ம இணைக்கும் போதும் இதே அதான் 500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமா 500 ரூபாய் வருது. ஸ்பான்சர் பாக்ஸ் வந்து 6300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1300, டோட்டல் ப்ராஃபிட் 8100 ரூபாய். இதே மாதிரி 2 நபர் ஏ பிங்கிறது இணைக்கும் போது ஏவுக்கு 8100 ரூபாய், பிக்கு 8100 ரூபாய், ப்ராஃபிட் ஃபேர் மேட்சிங் வந்து 500 ரூபாய், டோட்டலா நமக்கு 16700 ரூபாய் நமக்கு இன்கமா வருது. இது வந்து எந்த ஒரு கம்பெனிலும் இந்த மாதிரி இது இல்லை. நமக்கு வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் இதுல வந்து நமக்கு இவ்வளவு ஒரு இன்கம் பண்றது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குது. வந்து நம்ம வந்து இப்ப நிறைய நபர் படிச்சுட்டு நிறைய வேலை இல்லாமலாம் இருக்காங்க. என்ன வேலைக்கு போனாலுமே இந்த ஒரு இன்கம் கிடையாது. இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5000க்காக நிறைய ஒர்க் பண்றோம். ஆனா இந்த இது இல்லை. இது நம்ம ஒரே நாளிலையும் இந்த அமௌண்ட் எய்ம் பண்ணலாம், இல்ல ஒரு மந்த்லயும் எய்ம் பண்ணலாம். இந்த அளவுக்கு 2 நபர் இணைக்கும் போது நமக்கு 16700 ரூபாய் கிடைக்குது. தேங்க்யூ எலிசா மிஸ். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சூப்பர். செல்வகுமாரி மேடத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். சூப்பரான முறையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளான் ப்ரெசன்டேஷன் அம்சமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து புது முயற்சியை ப்ராடக்ட் அண்ட் பிளான் வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அடுத்து வந்து இன்னைக்கு தினம் ஒரு ஸ்டோரி டாபிக்ல கண்ணன் சார் நமக்கு ஷேர் பண்ண போறாங்க. வெல்கம் சார். கண்ணன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குறிப்பில் உள்ள எலிக்சர் மிஸ் உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். இன்னைக்கு சாரோட அஃபர்மேஷன் கமிட்மெண்ட் பாலகிருஷ்ணன் சாரோட ப்ரெசன்டேஷன் இப்போ மேடத்தோட ப்ரெசன்டேஷன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு சார். இன்னைக்கு என்னுடைய சின்ன கதையில பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்றேன் சார். ஒரு மலையில சார் ராமு சோமு 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மலையில இருக்கவங்களுக்கு தண்ணி கிடையாது. இங்க கீழே இருந்து தான் எடுத்துட்டு போகணும். இது 2 பேருமே பாத்தீங்கன்னா குடம் வச்சு கொண்டு தான் அங்க கொடுத்து அவங்க சேல்ஸ் பண்றாங்க. இது ராமு சோமு இருக்கும்போது ஏன்னா எவ்வளவு நாளைக்குடா அப்படியே நம்ம எடுத்துட்டு போறோம்னு யோசிக்கிறாங்க. அதுல ராமுங்கிறவரு அவர் எப்பவும் போலயே சைக்கிளே கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. சோமுங்கிறவரு யோசிக்கிறாரு, இதை என்ன பண்ணணும்னா நம்ம இன்னும் நிறையவும் போகணும், இதை பிசினஸ் பெருசா பண்ணும்போது அவரு பைப்லைன் ப்ராசஸ் ஈடுபடுறாரு. ஆனா இவர் டெய்லியும் கொண்டு கொடுத்து அவர் பாத்தீங்கன்னா இன்கம் டெய்லியும் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் வந்து இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய ப்ராசஸிங் ஒரு முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா மேல மலைக்கு பாத்தீங்கன்னா பைப் லைன் மூலியமா தண்ணி போயிருச்சு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ராமுங்கிறவரு சைக்கிளே தூக்கி அவர் ஆளும் டயர்டாகி சோர்ந்து போயிட்டாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா கீழே சுவிட்ச் போட்டா உடனே பாத்தீங்கன்னா மேல தண்ணி வர அளவுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அங்க அவருக்கு பிசினஸ் நல்லா போகுது. அப்பதான் வந்து ராமு சோமு 2 பேருமே பேசியிருந்தப்ப நீ இதை பண்ணு நான் அதை பண்றேன்னு சொன்னப்ப அப்ப சோமு சொல்றாரு, எப்ப நம்ம டெய்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, உழைக்கவும் முடியாது. நமக்குன்னு ஒரு லைனை செட் பண்ணிட்டோம்னா அது பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம போகலைனாலும் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அது மாதிரிதான் சார் நம்ம இது எலெக்ஷன் மிஸ் எப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு சார். நம்ம அதை எப்படி எடுத்து பண்றோங்கிறது தான் சார் முக்கியம். நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிசினஸா ஒரு டீமா ரெடி பண்ணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிசினஸோட growth அதிகமாகும். இதன் மூலியமா இந்த ஸ்டோரியின் மூலியமா அந்த என்னுடைய கதையை ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில ப்ராசஸ் வந்து கரெக்டா பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிடுது. ஸ்மார்ட் ஒர்க்கா மாறுறப்ப நமக்கு டீம் பில்ட் பண்ணி கொண்டு போறப்ப ரெகுலர் இன்கம் கிடைக்குது அப்படின்றத சின்ன ஸ்டோரி மூலமா சூப்பரா பைப்லைன் ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம
லேடிஸோட ஷேரிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ப்ராடக்ட் ஷேரிங் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பிளான் கொடுத்துருக்கோம், மணி பிளான் ஷேரிங். அடுத்து தினம் ஒரு ஸ்டோரின்ற டாபிக்ல ஒரு லீடர் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு புது முயற்சியா டெய்லி நம்ம ப்ராடக்டோட டெஸ்டிமோனியல் வந்து ஒரே ஒரு லீடர் வந்து ஒரே ஒரு சேலஞ்சில இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்கேன், இவ்வளவு நாள் எடுத்திருக்கேன், இந்த சேலஞ்சில் இந்த என் ப்ராடக்ட் வந்து இத்தனை நாள் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்து இதுக்காக நான் எலிசமிஸ் எடுக்க ஆரம்பிச்சேன், இவ்வளவு நாள் எடுத்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்குன்றது ஒரு டிசீஸ்க்கு பிளஸ் ஒரே ஒரு லீடர் மட்டும் ஷேர் பண்ணணும். யார் வாய்ப்பு இருக்கோ அவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறோம். தாராளமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான், ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. சுமலதா மேடம், வெல்கம் மேடம், நீங்க ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இணைப்பில் இருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ்க்கு தான் ப்ராடக்ட் வாங்கினேன். அக்கா செல்வகுமாரி தான் அது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் இதை ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசனாக தான் நான் பார்த்தேன். என் கவனத்துக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசனா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் எம்எஸ்டி மீட்டிங் மூலியமா தான் இது வந்து இணை உணவு, இதுல இவ்வளோ இது இருக்கு அப்படிங்கிற பாடத்தெல்லாம் நான் கத்துக்கிட்டேங்க சார். இது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது பேக் பெயின் தலைவலி. அது தாண்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம், பீரியட்ஸ் டைம்ல ப்ராப்ளம் பெயின் எல்லாம் இருக்கும். இது 2-3 விஷயமே ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல, அதாவது ஒரு பாக்ஸோடைய அளவு கூட 1 மாசம் கூட நான் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு முன்னாடியுமேவே எனக்கு அந்த ஒரு சாசே தீர்ற டைம்லயே எனக்கு வலி எல்லாமே இல்லாம ஆயிடுச்சு. அதாவது அடி வயிறு வந்து ரைட் சைடு பெயின் இருக்கும் எனக்கு, வயிறு அடி வயிற்றுல. அது எதனாலன்னு ஸ்கேன் வரைக்கும் எல்லாம் போயாச்சு, எனக்கு எதனாலன்னே தெரியல. அதாவது இழுத்து பிடிச்ச மாதிரி, மூச்சு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி, மூச்சு விடுற மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு. இல்ல லெஃப்ட் சைடுனா யூட்ரஸ் எதனா ப்ராப்ளமா இருக்கும், பார்க்கலாம். இந்த சைடு ஒன்றும் இல்லம்மா, சரியாயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் ஸ்கேன்ல சொன்னாங்க டாக்டர் பார்த்துட்டு. ஸோ ப்ராப்ளம் பெயின் இருக்கு, அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு பேரா தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பேராசிட்டமல் டேப்லெட்டு. பேராசிட்டமல் எவ்வளோ தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதையும் தாண்டி அவங்களே ரெஃபர் பண்றாங்க, பேராசிட்டமல் பெயின் இருக்கும்போது பேராசிட்டமல் போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு. அது டெய்லி நான் எடுக்கும்போது எனக்கு வலி கண்டினியூவா இருக்கு. அப்ப நான் டெய்லி டேப்லெட் எடுக்கணும். எடுத்தா அது என்ன கொண்டு போய் என்ன விளைவு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் இது எப்படிதான், என்ன தீர்வு இதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு மன கஷ்டம் இருந்தது. இது எனக்கு எதேச்சியா கிடைச்ச ப்ராடக்ட். ஒரு அக்கா வீட்டுக்கு ஒரு இதுக்காக போன போது எனக்கு கொடுத்தாங்க செல்வகுமாரி. அதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்து ஒரு 10-15 டேஸ்லயே அந்த வலி இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதில்ல. பேக் பெயின் இல்லை. ஒரு ஒரு 1/2 hour என்னால சமணம் போட்டு கீழே உட்காந்துட்டு எழுந்து ஃப்ரீயா நடக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு பெயின் இருந்தது. தலைவலி சுத்தமா கிடையாது. இப்போ தலைவலி எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்க சார். முகம் ஃபுல்லா தைலம் தடவிக்குவேன், எனி டைம் தைலத்தோடயே இருப்பேன். இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் ரிலாக்ஸா இருக்கேன். அதை தாண்டி நான் லீடர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு நல்ல இன்கம் வர்றதுக்கும் இதுல நல்ல பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம டீம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. இந்த டீமுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீமை கொடுத்த என்னுடைய அக்கா செல்வகுமாரிக்கு தேங்க்ஸ் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். பாலா சாரோட ஒர்க் பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க பேசலாம். அவரோட இதுக்கு அவருக்கு ஹெல்ப் சொல்லணும்னா அவரோட ஹெல்ப்புடைய இதுக்கு தேங்க்ஸ் வந்து அவ்வளோ சொல்லாங்க சார். என்ன அவர் இவ்வளோ ஷார்ட்டா நம்மளுக்கு ஈஸியா தமிழ்ல ரெடி பண்ணி தரேன், இங்கிலீஷ்ல படிக்க கஷ்டமா இருக்கா அப்படின்னு எல்லாரையுமே ஃபிங்கர் டிப்ல ரெடி பண்ணி எங்களுக்கு எங்க கையில எல்லாம் வச்சிருக்கிற அளவுக்கு பாலா சாரோட ஒர்க் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர். அதாவது யூஸ்வலா வந்து 8 வயசுல ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட் 12 வயசு 13 வயசு நடக்குதுன்னா 8 வயசுலயே மாற்றம் உருவாயிரும். அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சரியான சத்து மட்டும் கொடுத்திருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சத்து இல்லைன்னு சொல்றப்ப 45-50 வயசு வரையிலும் நிறைய சேலஞ்சர் சந்திச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு மறுபிறவி மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு.
அந்த சூழலுக்கு சரியான நேரத்துல சரியான சத்து கொடுத்தோம்னா கரெக்டா சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் கரெக்டான முறையில சுரக்கும். இப்ப நம்ம கொடுக்க வேண்டிய சத்துக்கள் சரியான முறையில் இல்லாதனால அந்த சூப்பரான அந்த டெய்லி சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க, அந்த ஹார்மோன்ஸ் சரியான முறையில சுரக்காதனால உடம்புல நிறைய சேலஞ்சு, பெயின் கொடுக்குது, தலைவலி வருது, உடம்புல வந்து எங்கெல்லாம் என்னென்னமோ காமிக்குதோ அத்தனை விஷயமும் காமிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இதனால மன உளைச்சல், டென்ஷன், மனக்குழப்பம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு சின்ன இஷ்யூஸ் தான், ஆனா அது எவ்வளவு பெரிய சேலஞ்சில கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஹார்மோன்ஸ் சரியான முறையில சுரக்க வைக்கிறதுக்கான சத்துக்களை கொடுத்திருந்தோம்னா கண்டிப்பா இது எல்லாமே சரியா இருந்திருக்கும். அந்த ஹார்மோன் சுரக்க வேண்டிய சத்துக்களை கொடுக்காதனால நிறைய சேலஞ்சஸ் சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எலிசர்மிஸ்ல சூப்பரான முறையில நமக்கு அந்த ஹார்மோன் சுரக்க வேண்டிய சத்துக்கள் இருக்கிறதுனால கரெக்டான முறையில ஈஸ்ட்ரோஜன் சுரப்பியா இருக்கட்டும், டெஸ்டோஸ்டிரான் சுரப்பியா இருக்கட்டும், ப்ரோஜெஸ்டரோன் சுரப்பியா இருக்கட்டும், மெலட்டினினா இருக்கட்டும், என்சைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் சுரக்க வேண்டிய சுரப்பிகள் இருக்கட்டும், எல்லாமே அருமையான முறையில சுரக்க வைக்கிறதுக்கான சத்துக்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு உடம்பு ஆரோக்கியம் மாத்துது. ஏகப்பட்ட பெண்களோட லைஃப்ல சூப்பரான ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. சரிங்களா? இது கரெக்டான முறையில எடுத்துக்கிட்டு அந்த ரிசல்ட்டை எடுத்து ஷேர் பண்ண சுமலதா மேடத்துக்கு நம்ம இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். சூப்பர். இன்னைக்கு ஒரு டெஸ்டிமோனியல் நச்சுன்னு சூப்பரான சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். எல்லாருமே தேங்க்யூ. வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான முறையில செஷன் இன்னைக்கு புது முயற்சியா இன்னைக்கு வடிவமைச்சு முதல் நாள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அடுத்து பிளான், மினி பிளான், அடுத்து தினம் ஒரு ஸ்டோரி, அடுத்து நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணதுனால வரக்கூடிய அந்த டெஸ்டிமோனியலா நமக்கு வந்து ஒரு ஷேரிங்ஸ். இப்போ இந்த 4 பார்ட்டும் வந்து டெய்லி நடக்க போகுது இனிமேல். இந்த டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. சொன்னவங்களே திருப்பி சொல்ல மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கு சொல்லாதவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பேச வாய்ப்பு கொடுப்போம். எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. டெய்லியும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஷேர் பண்றதுக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ ரமேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சார். வெல்கம் சார். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் அனுப்பிட்டேன். பட் நாளையில இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணன் சார் பண்ணிட்டாங்க, நாளைக்கு கண்ணன் சார். இதை வந்து நீங்க ரெகுலரா சொல்லிடுங்க சார். அதே போல டெய்லி ஸ்டோரியில இன்னைக்கு கண்ணன் சார் சொல்லிட்டாங்க, நாளைக்கு சுதாகர் சார் கூடலூர்ல இருந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே போல டெய்லி மினி பிளான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்வகுமாரி மேடம், நாளைக்கு அகில் சார். அடுத்தது ஓகே டியூஸ்டே. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இன்னைக்கு இரவு 7:02க்கு அகில் சார் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்த வாரத்துல சுமலதா மேடம், செல்வகுமாரி மேடம், சுதாகர் சார். அதே போல செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா சத்யராஜன் சார், பாபு சார். இதை வந்து டெய்லி நீங்க ஷேர் பண்ணிடுங்க சார். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அதை அனுப்பிட்டேன். நாளையில இருந்து இன்னைக்கு யாரு நாளைக்கு யாரு, இன்னைக்கு யாரு நாளைக்கு, இதை ஷேர் பண்ணி யாருக்கும் எந்த கன்ஃபியூஸும் வராது. அலாட்டா இருந்துப்பாங்க. தேங்க்யூ சார். நேரம் குறைவா இருக்கு. ஷார்ட்டா நம்ம ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து வந்து ஓகே சார், இன்னைக்கு புது முயற்சி அந்த மாதிரி எடுத்திருக்கு. அடுத்தடுத்த லீடர்ஸ் வந்து தன்னை தயார்படுத்திங்க. ஷேரிங் பண்றதுக்கு பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் கத்துக்க போறோம், அவ்வளவுதான். கத்துக்கிட்டோம்னா நம்மள மிருகத்திக்கிற மாதிரி. ஒரு ஜூம் மீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்காம ஒரு 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 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜூம்னா என்னன்னே தெரியாம இருந்த ஒரு காலகட்டம் இன்னைக்கு ஜூம்ல பூந்து விளையாடுற அளவுக்கு இன்னைக்கு வந்துச்சு. அதுல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு, ஒரே இடத்துல இருந்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுற அளவுக்கு இன்னைக்கு ஜூம் ஆப் வந்துச்சு. அப்ப நான் அதுக்குள்ள போக மாட்டேன், கத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்க வேணாம். சின்ன விஷயம் தான், சின்ன விஷயம் தான், அதை கத்துக்குங்க. உள்ளர வந்து நம்ம மீட்டிங் பார்க்க வந்துட்டோம், மீட்டிங் பார்த்துட்டு இருக்கோம், ஹேண்ட் ரைஸ் பண்ண கத்துக்கிட்டோம், அடுத்து மெசேஜ் போட கத்துக்கிட்டோம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேச கத்துக்கிட்டோம், அடுத்து இப்போ வந்து ஷேர் பண்ணவும் கத்துக்க போறோம். சரிங்களா? சிம்பிள் விஷயம் தான், சின்ன விஷயம் தான், கத்துக்கலாம். கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் ஒரு கான்பிடண்டா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸோட ஷேரிங் ஷார்ட் டைம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒவ்வொரு லீடர் வந்து அவனோட ஆக்டிவிட்டிஸை தாராளமா ஷேர் பண்ணுங்க. நேற்று நடந்த மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போற பிளான் தாராளமா ஷேர் பண்ணலாம். குயிக்கா பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சுதாகர் சார். வெல்கம் சார், பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த புதிய நிலையும் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நமக்கு ஒரு நன்றி சொல்லி ஆரம்பிப்போம் சார். அதை எம்எஸ்டி பயணிக்கு அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது முயற்சி அமித் சாருக்கும் சாருக்கும் பல சாருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா பவர் மார்னிங் மீட்டிங் வந்து நீங்க 3 பேர் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சார் வந்து ரமேஷ் சார் வந்து ஒரு விஷயம் காலையில சொன்னார். அதாவது டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணணும், யூனிட்டியா ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும், நான் 18 வருஷம் செய்யறேன், 10 வருஷம் செய்யறேன்னு சொல்லாம இதுல புதுசா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் இது வந்து புதுசா நம்ம பண்ண போறோம். இதுல வந்து கத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். மீட்டிங் கண்டிப்பா வரணுங்கிறத தொடர்ச்சியா
வரணுங்கிறது நம்ம டிஃபரெண்டா சொன்னாரு. அதே மாதிரி ஸ்டோரி வந்து சூப்பரா சார் சொன்னாரு. அதாவது புது முயற்சி இன்னைக்கு வந்து ஸ்டோரியா இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராடக்டா இருந்தாலும் எல்லாமே ஒரு புது முயற்சி. ஒரு ஸ்கிரீன்ல எல்லாம் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கியிருக்கோம். சூப்பரா இருக்கு சார். அதே மாதிரி செல்வகுமாரி மேடம் வந்து ஃபென்டாஸ்டிக்கா சூப்பரா சொல்லிட்டீங்க மேடம். ரொம்ப சூப்பரா இருக்குது. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சாரோட ப்ராடக்ட், கண்ணன் சாரோட ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் நிஷா மேடம் ட்ரைனிங்ல 2% வந்து கண்டினியூ போன வாரமும் குறைச்சிருந்தேன், இந்த வாரம் குறைச்சிருந்தேன். அதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்டர் தான், ஜாயினிங் பண்ணல பட் ஆர்டர் எடுத்திருக்கேன் சார். அதனால நேற்று ஒரு பொருள் ஆர்டர் கிடைச்சது. எனக்கு அது ஒரு பெனிஃபிட் தான். நேற்று நிஷா மேடம் டீம்ல உட்கார வச்சனால எனக்கு ஒரு பெனிஃபிட். இப்போ என்னோட பாக்ஸஸ் இருக்கு, அதுல நான் இன்னைக்கு ஒரு பாக்ஸை ப்ரொமோட் பண்ணும்போது எனக்கு இன்னைக்கு ஒரு 6300 ப்ராஃபிட் சார். அதனால எலிக்சர் மிக்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். அதனாலதான் மீட்டிங் ப்ரோமோட் பண்ண சொல்லிட்டே இருக்கோம். மீட்டிங் ப்ரோமோட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, நம்ம வந்து இன்ஃபெர்டிலிட்டி குழந்தை இல்லாதவங்கள இந்த ப்ரோக்ராம் பார்க்க வைக்கிறதுனால அவங்க பார்த்துட்டாங்க, பார்த்து பேசுனதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதிகமா பேச வேண்டியதில்லை. ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, எடுத்து பாருங்க, எடுத்துட்டு சொல்லுங்க, அப்படி மாதிரி கொண்டு போகலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் மூவ் பண்ண ரெடி ஆயிட்டாரு. அதே போல எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. அவருக்கு மட்டும்தான், சுதாகர் சாருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா இல்ல, எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்து மீட்டிங் வரும். மீட்டிங்ல உங்க கஸ்டமர்ஸை பிளக் இன் பண்ணுங்க, பார்க்க வைங்க. பார்க்க வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அதை ஈஸியா கொண்டு போகலாம். சரிங்களா? தாராளமா நீங்க இனிமேல் லீடர்ஸ் எல்லாருமே ஆக்டிவா இருங்க. உங்களுடைய வேலைகளை வந்து ஃபாஸ்டா செய்யுங்க. ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காதீங்க. நமக்கு டிசம்பர்ன்றது சரசரன்னு போயிடும். ஏன்னா இப்ப நேத்து பிறந்த புது வருஷம், நேத்து வந்து பிறந்த மாதிரி இருந்துச்சு. சேலம் டாக்டர் வீட்டுக்கு போனப்ப பாத்தீங்கன்னா 31 நைட் போறோம். இப்பதான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு 1 மாசம் முடிஞ்சு 2ஆம் மாசம் வந்துச்சு. 2ஆம் மாசத்துலயும் பாதி நாள் வந்துச்சு. சரிங்களா? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. நாள் வந்து சரசரன்னு போயிட்டு இருக்கு. 2026 டிசம்பர்ன்றது ரொம்ப லாங் பீரியட்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஷார்ட் பீரியட். அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளார நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க, உங்க டீம் எவ்வளவு ஏர்ன் பண்ண வச்சிருக்கீங்க, பிளஸ் இதுக்குள்ளார உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு சைஸை பெருசாக்கி இருக்கீங்க. ஏன்னா நாம வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்து 1+1 ஆஃபர் எடுத்துட்டு இருக்க மாதிரி நம்ம டீம்ல புதுசா வரவங்களையும் 1+1 கொடுத்து ஆஃபர் யூஸ் பண்ண வைக்கணும்ல. அதனால அவங்களையும் கண்டிப்பா வந்து பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ரொம்ப வந்து மீட்டிங் கரெக்டா ப்ரோமோட் பண்ண வைங்க. ஜெனிட்டியா போவோம், சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகலாம். கரெக்டான முறையில லீடர்ஸ் வருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுமலதா மேடம், வெல்கம் மேடம், நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். நான் வந்து நேத்து நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நான் 2 லீடர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க உட்காந்துருக்காங்க சார், நம்ம மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப நன்றி. இந்த உத்வேகம் நான் இன்னும் கூட அதிகப்படுத்தி நான் டெய்லி 2 பேரை நம்ம பார்க்க வச்சு நான் டீமோட சேர்ந்து நானும் வளரணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு செக்ஷன் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணி பண்ற ஒரு ஸ்டைல வந்து ரொம்ப ஈஸியா சார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க 3 பேரோட உழைப்பும் தெரியுது. பாலா சாருக்கு ஸ்பெசிஃபிக்கா தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இவங்க 2-3 பேரும் கண்ணன் சாரோட ஸ்டோரியோட சேர்த்து எல்லாருமே ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி நாங்களும் கொண்டு வரணும். தேங்க்யூ சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர். அடுத்து பாபு சார், வெல்கம் சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சிம்பிளா ஷார்ட்டா முடிச்சிருங்க. மைக் ஆன் பண்ணி பேசலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஜூம்ல இருந்திருக்க அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ஷார்ட் போட்ட வீடியோ எல்லாமே அருமையா இருந்தது சார். அந்த சுமலதா மேடம் சொன்ன அந்த டெஸ்டிமோனியல் அருமையா இருந்தது சார். அவர் சூப்பர், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார். நீங்க புது முயற்சியா செல்வகுமாரி மேடம், பாலகிருஷ்ணன் சார் அவங்களுடைய அவங்களுடைய டாபிக் கரெக்டா சொல்லியிருந்தாங்க சார். 2 பேத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். சார் அப்புறம் நேத்து நான் அந்த ஈரோடு வந்து சுவாமிநாதன் சாருக்கு வந்து நேற்று அதை பின் வாங்கி கொரியர் பாஸ் பண்ணிட்டேன் சார். அவருக்கு இன்னைக்கு ரீச் ஆயிருங்க சார். அது இல்லாம முக்கியமா சார் உங்க மூலியமா நேற்று நானும் 108 சேவை மூலியமா அவங்களுக்கு ஃபீல்டு பார்த்தோம். 4-5 நபர்களை பார்த்துருக்கோம் சார். ஆக்டிவ் பர்சனாக பார்த்துருக்கோம். அவங்களையும் உள்ள கொண்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இன்னைக்கு 2 பேரை பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க சார். தேங்க்யூ சார். வாய்ப்பு நன்றி. கிரேட் சார், சூப்பர். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணி கரெக்டான முறையில அவங்களை ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வாங்க. அவங்க எல்லாத்தையுமே கஸ்டமர்ஸ் பிசினஸ்க்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு மீட்டிங் லிங்க் இதெல்லாம்
எம்எஸ்டி அதெல்லாம் போட்டு ஜூம் ஆப் ஏற்றி கொடுத்து நேம் போட்டு கொடுத்து அவங்கள மீட்டிங்கில் பார்க்க வைக்கிறது ஸ்டெப் எடுங்க. அடுத்தடுத்த மீட்டிங்கில் இன்னைக்கு உட்கார வைங்க. இன்னைக்கு 7 மணிக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லீடர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இன்னைக்கு 7 மணிக்கு லீடர்ஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம அகில் சாரோட ட்ரைனிங் இருக்கு. ஷார்ப்பா எல்லாருமே 7:02 உள்ள வந்துருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். புது முயற்சி எல்லாருமே அவங்களும் புதுசா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங்கும் நமக்கு வேல்யூவான மீட்டிங்கு. நாம அந்த இடத்துல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம டீமுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ஏனோ தானோன்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு மீட்டிங்கும் எந்த அளவுக்கு நீங்க ப்ரொமோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டீமோட பார்ட்டிசிபேட் அட்டன் பண்றாங்கல்ல அவங்க உங்களை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுனாலதான் உங்களுக்கு கிடைக்குது. அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அட்டன் பண்ண வைக்கிறோம்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு அட்டன் பண்ண வைங்க. கண்டிப்பா ஒரு புது முயற்சியை எல்லா லீடர்ஸும் இன்னைக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு அடுத்தடுத்து எப்படி பெஸ்டா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நாலேஜ் எடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான முறையில எல்லா லீடர்ஸும் கோஆபரேட் பண்ணி அவங்கவுங்க டீமோட சைஸ் பெருசாக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து இன்னைக்கு கம்பெனில 8:30க்கு பிசினஸ் பிளான் மீட்டிங் இருக்கு. பிசினஸ் ஆர்வம் உள்ள புது மக்களை கூட நீங்க உட்கார வைக்கலாம். அந்த மீட்டிங்ல உட்கார வைக்கலாம். ஒரு புது முயற்சியா இருக்கும். பிசினஸோட டெஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா ஹேண்ட் பண்ணி உங்க டெஸ்ட் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் வரையிலும் இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வேண்ட பண்ணிக்கிறோம். அடுத்தடுத்து உங்க லீடரோட டிஸ்கஸ்ல இருங்க. ப்ரோக்ராம் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ற ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாமே பார்த்துங்க. லீடர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்க டீமோட சைசஸ் பெருசாகிறதுக்கு, ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுக்கு, உங்களோட என்ட்ரி அதிகமாகிறதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க கைக்கு உங்க பாக்கெட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்றதுல குறிக்கோளா இருந்து டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு மாதிரியே உங்க டீமுக்கும் வரவழைச்சு அவங்களையும் வளர்த்து அவங்களையும் கொண்டுட்டு வரணும்னு நினைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாலகிருஷ்ணன் சார், டைம் இல்லையே சார், 53 ஆச்சு. சார்ட்ட ஒரு நிமிஷம் முடிச்சுக்கலாம் சார். பேசுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூ சொல்ல தான் நானும் வெளியே உள்ள வந்தேன். நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்களோட டெடிகேஷன்லாம் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு சார். இப்போ பாலா சார் கொடுத்த இந்த இந்த அதாவது ஸ்லைடு நவுத்தி நம்ம சொல்றதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப உண்மையிலேயே அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க என்னன்றதுலாம் நல்லா தெரியுது. இது நம்ம டீமை வந்து நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நானும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2-3 கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கேன் சார். கடைக்கு வர கஸ்டமர்லாம் பேசிட்டு தான் இருக்கிறேன். அதில் 2-3 பேர் வந்து சுகர் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து லீடராவுக்கும் ஆகிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீக்கில் நான் அதை பற்றி பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஓப்பன் பண்ண முடியல அவங்களால. நாளைக்கு நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். நைட் மீட்டிங்க்கு நான் அட்டன் பண்ண வைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிப்போம். புது முயற்சி நிறைய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க டீம் லீடர்ஸ், டீம் டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் மீட்டிங் பார்க்க வச்சிருக்கீங்க. அத்தனை லீடர்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். தொடர்ந்து நம்முடைய புது நியூ பிளட் வருவதற்கு நியூ பர்சனை புதுசாக இன்வைட் பண்ணி ஒவ்வொரு நாளும் மீட்டிங்கோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கான உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக உங்கள் டீம் சைஸ் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரங்களில் இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.